உங்களோட பெண்ணிற்கு திருமணம் ஆகணும், ரொம்ப காலமாக வரன் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டு முறையை செஞ்சு பாருங்க. ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய இந்த வழிபாட்டு முறை வந்து ரொம்ப விரைவிலேயே உங்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து அமைச்சு கொடுக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு மருதாணி இலைகள் பறிச்சுட்டு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு செப்பு பாத்திரத்தில் சுவாமிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு சுத்தமான பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான தண்ணீர் நிரப்பிட்டு இந்த அரைச்ச மருதாணியை உங்கள் பொண்ணு கைகளால் அந்த தண்ணியில் கலந்து விட சொல்லுங்கள். இதை ஃபுல்லாக அதை நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு துர்க்கை ஆலயம் இல்லை அம்மன் ஆலயம் எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அம்மனுக்கு வந்து அபிஷேகம் காலையில் ஃபஸ்ட்டு அபிஷேகம் செய்வாங்க இல்லையா, அந்த அபிஷேகத்துக்கு இந்த தண்ணீரை யூஸ் பண்ணி அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள். அந்த அபிஷேகத்தை கண்குளிர பார்த்துட்டு உங்களோட வேண்டுதல் என்னமோ அதை வச்சுருங்க. உங்கள் கோரிக்கைகளை வச்சுட்டு நீங்கள் சொல்லிட்டு வாங்க. அந்த அம்மனுக்கும் வந்து அந்த இடத்துலையே 2 நெய் விளக்குகள் போடுங்க. ஒவ்வொரு விளக்குலையுமே ஒரு மருதாணி இலைகளையும் அதில் வச்சு அந்த நெய்க்குள்ளே வச்சு விளக்கேற்றிட்டு வாங்க. இந்த வழிபாட்டு முறைகளை வந்து கண்டினியூஸாக 3 வாரங்கள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி செய்ய செய்ய உங்களுக்கு வந்து வரன் தட்டி போகிறது இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தள்ளி போயிட்டே இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கி ரொம்ப விரைவிலேயே திருமணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கைகூட ஆரம்பிக்கும். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.